வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் தற்போது நடைபெற்று வருகிறது. இளையோரும் முதல் முறை வாக்காளர்களும் ஆர்வத்துடன் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சராசரியாக பகல் 1 மணி நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவாயின. மேற்கு வங்கத்தில் 152 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்ட வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவாயின. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 62.97% வாக்குகளும், குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50.35% வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் 57.66% வாக்குகள் பதிவாயின. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாநிலத்தில் மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடிகளில் காத்து நிற்கும் வாக்காளர்கள் வாக்களிக்க கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், பிஜேபி தேசிய மகளிர் அணித்தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், தவேக தலைவர் திரு விஜய், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகியோர் தத்தம் தொகுதிகளில் தமது வாக்கை இன்று காலையில் செலுத்தினர். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் திரு கமலஹாசன், தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா, பாமக தலைவர் திரு அன்புமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியின் திரு ப சிதம்பரம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் இன்று வாக்குகளை செலுத்தினர். சென்னை விருகம்பாக்கத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வாக்களித்தார். மாநில அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு மெய்யநாதன், திரு MRK பன்னீர்செல்வம், திரு அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு O பன்னீர்செல்வன், திரு ஜெயக்குமார், சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு, சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி ஆகியோரும் வாக்குகளை செலுத்தினார்கள். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் திரு அண்ணாமலை, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில துணைத் தலைவர் திரு KP ராமலிங்கம் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித்குமார், சிவகார்த்திகேயன், தனுஷ், விக்ரம், சூர்யா உள்ளிட்டோர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை உட்பட தமிழகத்தின் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் ஜாய் எடுத்துரைக்கிறார். தமிழகத்தில் அமைதியாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. தலைநகர் சென்னையில் அனைத்து சாலைகளும் வெறிச்சோடி கிடக்கின்றன. வெகு சில வாகனங்கள் மட்டுமே சாலைகளில் பார்க்க முடிகிறது. உணவகங்கள், டீ கடைகள் முதல் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகளுக்கு அருகே உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கொண்டு செல்லும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சில வாக்குச்சாவடிகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு பூக்களும் தோரணங்களுமாக ஒரு திருவிழா போல காட்சி அளிக்கிறது. இதுவரை நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு அதிகமாக தெரிகிறது. தமிழகத்தில் 18 வயது முதல் 29 வயது வரை உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,25,00,000 அதிகமாக உள்ள நிலையில் வாக்கு பதிவு சதவீதமும் அதிகமாகி இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. அரசியல் நோக்கர்களின் கருத்து என்னவென்றால், இளம் தலைமுறையினரின் பங்கேற்பை இந்த தேர்தல் அதிகப்படுத்தியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். சென்னையிலிருந்து ஜாய். திருச்சி மாவட்டத்தில் முதல் முறை வாக்காளர்களும் இளையோரும் அதிக அளவில் வாக்கு செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இளைஞர்களும், பெண்கள், முதல் வாக்காளர்கள், முதியவர்கள் என காலை 6:45 மணி முதல் வருகை தந்து தற்போது வரை நீண்ட வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி வருகின்றனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சி எதிரொலியாக கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் மாவட்டத்தில் உள்ள பெண்கள், இளைஞர்கள், முதல் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமை செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். திருச்சி தில்லைநகர் மக்கள் மன்றத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் விவிபேட் இயந்திரம் செயல்படாததால்
வாக்காளர்கள் 45 நிமிடங்கள் காத்திருந்த பின்னர் வேறு இயந்திரம் கொண்டுவரப்பட்டு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் மருதடி, துரைமங்கலம், பாளையூர் நேஷனல் ITI வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி இயந்திரங்களில் பழுது ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு தாமதமானது. இதேபோல் மயிலாடுதுறை தேசிய துவக்கப்பள்ளி, குருமூர்த்தி நடுநிலைப்பள்ளி, காவிரி நகர் பகுதிகளிலும் இயந்திரங்கள் பழுதானதால் வாக்குப்பதிவு தாமதமானது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் பழுதான இயந்திரம் சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து சுமூகமாக நடைபெற்று வருகிறது. நாகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் இயந்திரம் பழுதானதால் 1 மணி நேரத்திற்கு மேல் வாக்காளர்கள் காத்திருந்து வாக்களித்தனர். தற்போது இவ்வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கூறினர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி சம்பத் நகர் வாக்குச்சாவடி மையத்தில் தமது வாக்கை செலுத்திய பின்னர் மாவட்டத்தில் உள்ள 2379 வாக்குச்சாவடிகளையும் வெப் கேமரா மூலம் கண்காணித்தார். அரியலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ரத்னசாமி ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளையும் இணையதளம் மூலம் பார்வையிட்டார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வாக்குச்சாவடிகளில் அமைக்கப்பட்டுள்ள CCTV நேரடி காட்சிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சதீஷ் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் வாணியம்பாடி பெரியபேட்டை பகுதியில் திமுக மற்றும் தவேக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி விசாரணை மேற்கொண்டார். உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதியளித்ததன் பேரில் வாக்குப்பதிவு அங்கு தொடர்ந்து சுமூகமாக நடைபெற்றது. நாகை மாவட்டத்தின் 700 வாக்குச்சாவடி மையங்களிலும் காலை 7 மணி முதற்கொண்டே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக காணப்பட்ட போதிலும் அதனை பொருட்படுத்தாது பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தினர். முதல் முறையாக வாக்கு செலுத்தும் வாக்காளர்கள் வாக்களிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினர். மதுரை செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தற்போது வரை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. வாக்காளர்களை கவிர மேற்கு சட்டமன்ற தொகுதியில் குடியிருப்பு பகுதியில் புது வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர பிரத்யேகமாக பெண்கள் மேற்பார்வையில் செயல்படும் வகையில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இளஞ்சிவப்பு நிற வாக்குச்சாவடி மையங்களும் பசுமை வாக்குச்சாவடி மையங்களும் செல்ஃபி பாயிண்ட் எனும் புதுமையான வகையில் வாக்குச்சாவடி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. திண்டுக்கல் மாவட்டத்தில் போக்குவரத்து வசதி இல்லாத வெள்ளைக்கவி மலை கிராமத்தில் 50% வாக்கு பதிவானதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் சரவணன் கூறினார். விருதுநகர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் தங்கள் வாக்குப்பதிவு மையத்தை தெரிந்து கொள்ள கண் ஆர்வலர்கள், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக இருசக்கர வண்டி, முதியோர்களுக்கு சாய்தளம், குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர். காலை 11 மணி நிலவரப்படி மாவட்டத்தில் 38.5% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆகாசவாணி செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன். சிவகங்கை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்குகளை செலுத்தி வருவதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார். சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறும் தேர்தல் திருவிழாவில் பொதுமக்கள் திரளாக வாக்குச்சாவடிகளுக்கு சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். புதிய வாக்காளர்களாகிய இளைஞர்கள் மிகவும் உற்சாகமாய் வாக்களித்து ஒருவருக்கொருவர் ஆள்காட்டி விரலை காண்பித்து பெருமிதம் கொண்டனர். காலையில் இருந்தே மிகவும் விறுவிறுப்பாக மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் படிப்படியாக வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகிறது. இம்மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் முதியோர், பெண்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஆர்வமுடன் வாக்களிக்கின்றனர். மாவட்டத்தில் 1 மணி நிலவரப்படி 53% பேர் வாக்களித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கையிலிருந்து ஆ முருகன். கன்னியாகுமரி மாவட்டம் 6 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி, நாகர்கோவில், கொளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 7,55,254 ஆண் வாக்காளர்கள், 7,64,958 பெண் வாக்காளர்கள், 3ஆம் பாலினத்தவர் 126 பேர் என மொத்தம் 15,20,338 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 2029 வாக்குப்பதிவு மையங்களில் இன்று காலை முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் அனைவரும் பொறுமையாக வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். மதியம் 1 மணி நிலவரப்படி 50% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஆகாசவாணி செய்திகளுக்காக செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
திருப்பூரில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்கு செலுத்துவதற்காக வந்த மூதாட்டியின் வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டதை அடுத்து டெண்டர் ஓட்டு மூலம் சீட்டு வழங்கப்பட்டு அவர் வாக்கு செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருப்பூர் வீரபாண்டி திருக்குமரன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜம்மாள். வாக்கு செலுத்துவதற்காக மூதாட்டி வாக்குச்சாவடி மையத்திற்கு வெகு நேரம் வரிசையில் நின்று பின்னர் வாக்கு செலுத்த செல்லும் பொழுது மூதாட்டியின் வாக்கை செலுத்திவிட்டதாக வாக்குச்சாவடி அலுவலர் கூறியுள்ளார். தொடர்ந்து தான் வெகு நேரமாக காத்திருந்து தற்போதுதான் வாக்கு செலுத்த வந்ததாகவும் தன்னுடைய வாக்கை இப்போதுதான் செலுத்துவதாகவும் அதிகாரிகளிடம் கூறியதைத் தொடர்ந்து அதிகாரிகள் மூதாட்டியின் வாக்கு செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை பரிசீலனை செய்து பின்னர் டெண்டர் ஓட்டு மூலம் மூதாட்டி தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு உற்சாகமாக வாக்கு மையத்திலிருந்து வெளியேறினார். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். கோவை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் வாக்களிக்க ஏதுவாக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று காலை 7 மணி முதலே பொதுமக்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்களிப்பதற்காக கட்டணமில்லா வாகன வசதிக்காக சக்ஷம் செயலி அல்லது 1950 எனும் மாவட்ட தொடர்பு மைய எண் ஆகியவற்றின் மூலம் தொடர்பு கொண்டு வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்திட வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவைக்கென ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 3 வாகனங்கள் வீதம் மொத்தம் 39 4 சக்கர லகுரக வாகனங்கள் மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். நாமக்கல் கொசவம்பட்டி பகுதியில் இன்று திருமணம் நடைபெற்ற புதுமண தம்பதியினர் மணக்கோலத்தில் வந்து வாக்களித்தது அனைவரையும் கவர்ந்தது. இதேபோல் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் புதுமண தம்பதி தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் முதல் முறை வாக்காளர்கள் அதிக அளவில் திரண்டு வாக்களித்தனர். தேர்தலையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் சுற்றுலா தலங்கள் இன்று ஒருநாள் மட்டும் மூடப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தொட்டபெட்டா மலைசிகரம், பைக்காரா நீர்வீழ்ச்சி, அவலாஞ்சி, பைன் மரக்காடுகள், படப்பிடிப்பு தளம், குன்னூரில் டால்பின் நோஸ், லாம்ஸ் ராக், கூடலூரில் உள்ள ஊசுமலை காட்சிமுனை போன்ற சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. அனைவரும் வாக்களித்து 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். மாநிலம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுவதை 1,50,128 கண்காணிப்பு கேமரா மூலம் தலைமைச் செயலகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் கண்காணித்து வருகிறது. இந்த தேர்தலில் 4,023 வேட்பாளர்களின் வெற்றியை 5,73,00,000 வாக்காளர்கள் நிர்ணயிக்கின்றனர். இந்த தேர்தலில் 5 முனை போட்டியாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் டாக்டர் ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி ஆகியவை களம் காண்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாக 152 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி 62.18% வாக்குகள் அங்கு பதிவாகியுள்ளன. தமிழகம், மேற்கு வங்கம் சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இளையோரும் பெண்களும் தங்களது வாக்குகளை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் தற்போது நடைபெற்று வருகிறது. இளையோரும் முதல் முறை வாக்காளர்களும் ஆர்வத்துடன் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சராசரியாக பகல் 1 மணி நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவாயின. மேற்கு வங்கத்தில் 152 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.